ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th பாலிட்டியில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சுல, எல்லாரும் எப்படி எழுதுனேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நடத்தினதில் சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 20 கொஸ்டின் மட்டும்தான் புக்கில் இருந்து வந்துச்சு. மித்த 80 கொஸ்டினுமே அவுட் ஆஃப் சிலபஸில் தான் எடுத்திருந்தாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட். எஜுகேஸ்டில் செல்ஃப் பேஸ்டாக நிறையா கோர்சஸ்லாம் இருக்குது. டிஜிட்டல் லெவலை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். பேசிக் டு ஹை லெவல் என்னென்ன டிஜிட்டல் லெவலில் இருக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மதச்சார்பு அரசுக்கு என்ன எடுத்துக்காட்டு பாகிஸ்தான், வாட்டிக்கன். அதுதான் மதச்சார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டாகும். அதே இது நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்பாங்க. அது சுவிட்சர்லாந்து. இந்த 2 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிரதமர் இந்திரா காந்தி 1976 தான் இந்த 42வது சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இது கூட நம்ம முதல்ல நடத்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த 42வது சட்டத்திருத்தத்தை யார் கொண்டு வந்தான்னு கேட்டிருந்தாங்க. இந்திரா காந்தி தான் அதுக்குரிய ஆன்சரு. அதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்குது பாருங்கள். கேபினட் மிஷன் என்று அழைக்கப்படும் பிரித்தானிய அமைச்சரை குழு முன்மொழிந்த திட்டம் ஆங்கில அரசின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. அந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு சபையில் எத்தனை உறுப்பினர் சைன் போட்டாங்க அப்படின்னா 284. ஃபஸ்ட்டு அரசியலமைப்போட தற்காலிக தலைவர் யாருன்னா ஆச்சாரிய கிருபாலினி. யாரை நியமிக்க சொல்லியிருக்காங்கன்னா சச்சிதானந்தா. அவங்களுக்கு அப்படி தான் ராஜேந்திர பிரசாத் தலைமை பொறுப்பேற்றுவாங்க. அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்தெந்த நாட்டில் இருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், அரசின் வழிகாட்டு நெறிமுறை எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாந்து. வணிகம், வர்த்தகம், சுதந்திரம், ஈரவை இதெல்லாம் எங்கன்னா ஆஸ்திரேலியா. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம். அதனால இந்த பாக்ஸை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கீழே இந்த சைடில் பாருங்கள், நிர்வாக தலைவராகவும் அரசியலமைப்பு தலைவராகவும் செயல்படுவார். யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். 5 வருஷம். அவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இருந்த போதிலும் பிரதமர் தான் உண்மையான தலைவர். ஓகேவா? அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சட்ட திருத்தத்தில் கீழே கல்விக்கான உரிமை. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கல்விக்கான உரிமை 2002 இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 21A 6 முதல் 14 வயது உள்ள அனைத்து சீராருக்கும் இலவசமாக கட்டாய கல்வி செஞ்சுருக்காங்க. அதாவது 86ஆம் சட்ட திருத்தம் 2002 21A. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, குடியுரிமை சட்டம் எந்த வருஷம்னு கேட்பாங்க. 1955. இதுதான் குடியுரிமை சட்டம். இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது அரசு பணியில் 12 மாதங்கள் இருந்தாலோ ஒரு நபர் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும். அந்த பாயிண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அடிப்படை உரிமைகள் நம்ம USA அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். இப்போ எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னா 6. ஓகேவா? அந்த 6 தான் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொத்துரிமை. சொத்துரிமை 44ஆம் சட்ட திருத்தப்படி 1978 அடிப்படை உரிமையாக வச்சுருக்காங்க. அது உறுப்பு கேட்டால் 300A. அந்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு காந்தி, கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதம் இருப்பிடம் சொன்னால் அம்பேத்கர். அதே இது மக்களிடம் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது மக்களின் சிறந்த பயன் சொன்னால் காந்தி. இந்த 2 கூற்றையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 2 கூற்றுமே குழப்பு யார் சொன்னா அப்படி சொல்லிட்டு, அதனால் அந்த கூற்றை பார்த்துக்கோங்க. அதே இது நாடாளுமன்றத்தை பற்றி சட்டத்திருத்தம் என்ன கேட்டாங்கன்னா அப்படின்னா 79 தான் நாடாளை பற்றி சொல்கிற சட்டத்திருத்தம் 79. மக்களவையில் எத்தனை உறுப்பினர், மாநிலங்களவை எத்தனை உறுப்பினர் அப்படின்னா, மக்களவையில் 545, மாநிலங்களில் 250. மக்களவையோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள், மாநிலங்களவை பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 343 ஒன்றிய அரசியல் அலுவலக மொழியாக 1963க்கு பின்
ஹிந்தி மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை வந்து ஒரு உரையில் சொல்லியிருக்காரு. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து சட்ட திருத்தம். இப்போ ஒரு இதை வந்து நம்ம சட்ட திருத்தம் பண்ணுறோம்னா அதுக்கு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 368. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது முன்வரைவு, தனிநபர் சட்ட முன்வரைவு வந்து இது வரைக்கும் எத்தனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 14 கொண்டு வந்திருக்காங்க. கடைசியில் எந்த வருஷம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1970 தான் கடைசியில் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து சங்கர்லிங்கம். சங்கர்லிங்கம் வந்து விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடில் பிறந்தார் 1895. அவர் வந்து 1930 வந்து காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றார். அந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. அதுக்கடுத்து இவர் தான் மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடுன்னு மாற்றணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இறந்து போயிருக்காரு. அது 75 நாள் உண்ணாவிரதம் இறந்து போயிருக்காரு. அது எப்போ அப்படின்னா அந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க. 1956 ஜூலை 27 டு 1956 அக்டோபர் 13 வரை உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட் லெசன் முடிச்சிருச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் குரூப் 2 வரப்போகுது. குரூப் 4 நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நானுமே ஃபீல் பண்ணேன். ஆனால் நீ என்ன நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டு தான் இருக்கணும். அதனால எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 2 வந்து நல்லா பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.